My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லூரியில் சேருவதற்கு முன்பதாக அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் பேமெண்ட் ரிசிப்ட்டும் இதுலேயே அவைலபிளாக இருக்கும். அதை எப்படி செக் பண்ணுறது, செக்யூரிட்டி டெபாசிட் ஆஸ் வெல் அஸ் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஒரே நம்ம ரிசிப்ட்டில் வரும். எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். இந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ண போகிறீங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் கொடுத்துட்டு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கல்லூரி கிடச்சிருக்கு அப்படிங்கிற டிஸ்பிளே இந்த இடத்துல இருக்கும். ஒருவேளை காலேஜ் அலாட் ஆகலைன்னா நோ காலேஜ் அலாட்னு வரும். நமக்கு இது தேவைப்படாது, இந்த ஸ்டெப் தேவைப்படாது. வி கேன் பிளான் ஃபார் த செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி போகலாம். இப்போ சீட்டு கிடைச்ச மாணவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ள நம்ம அந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணோம். லாஸ்ட் டேட் ஃபார் ரிப்போர்ட்டிங் இன் தமிழ்நாடு செப்டம்பர் 5ங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கல்லூரியில் ஜாயின் பண்ணணும். மத்தியானம் 12 மணிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த காலேஜ்னு இருக்கும். இப்போ டியூஷன் ஃபீஸை ஆன்லைனில் பே பண்ணணுங்க. நெட் பேங்கிங்கில் பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் பே பண்ணலாம். ஒருவேளை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸை வந்து கூகுள் பேல கூட பே பண்ணலாம். இப்போ ஃபீஸோட அமௌண்ட் 1 லேக்கை விட ஜாஸ்தியாக போகுதுன்னா கூகுள் பே யூஸ் பண்ண முடியாது, யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி 1 லேக்கை விட கம்மியாக இருக்கக்கூடிய சிஎம்சி வெள்ளூர் அல்லது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இந்த மாதிரி ஃபீஸ் இருக்குது அப்படின்னா தென் நீங்கள் கூகுள் பே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு பே டியூஷன் ஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பேமெண்ட் கேட்வே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எஸ்பிஐனுடைய பேமெண்ட் கேட்வேயும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் இந்த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருக்குது, கேவிபியில் அக்கௌண்ட் இருக்குது, அல்லது ஐசிஐசியில் அக்கௌண்ட் இருக்குது, ஆக்சிஸில் அக்கௌண்ட் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்கில் தான் வச்சுருக்கிறேன், இதிலலாம் இல்லை சார், ஸ்டேட் பேங்க்கில் இருக்குது, இது காணும் சார், அல்லது நான் வேறு ஏதோ ஒரு பேங்க்கில் வச்சுருக்கிறேன், அந்த பேங்க் இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ண வேண்டியதில்லை. இது கேட்வே. இந்த கேட்வேல ஏதாவது ஒரு கேட்வே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் நீங்கள் லாகின் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் பே பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது காமிக்கும் அண்ட் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ இதில் நெட் பேங்கிங்கா அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டா, யூபிஐயா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நெட் பேங்கிங் அப்படின்னா நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம். இல்லைன்னா நான் வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இன்னொரு பேமெண்ட் கேட்வேல நம்ம வந்திருக்கிறோம். அதில் கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஏதாவது பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எல்லாத்தையும் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபிலாம் வரும். நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஒன்ஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது எனேபிள் ஆகிடும். நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண உடனே இப்படி தான் அலாட்மெண்ட் இருக்கும். அதில் உங்களுடைய ஃபோட்டோ இங்கே இருக்கும், எந்த காலேஜ் வந்திருக்கு, அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்கள் கம்யூனிட்டி ரேங்க், நீட் ரோல் நம்பர் அண்ட் எந்த காலேஜ் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இஸ் மேண்டேட்ரி. சரிங்களா, கட்டாயம் நம்ம நேரடியாக போய் தான் அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் டு செக்யூர் த சீட். அந்த சீட் உங்கள் சீட்டாக மாற்றணும்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸை பே பண்ணி அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதாது, அந்த காலேஜில் போய் நீங்கள் சேரணும். நான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டேன் சார், ஆனால் நான் காலேஜுக்கு போக விரும்பலை அப்படின்னா அந்த சீட்டு கேன்சல் ஆகிடும். செகண்ட் ரவுண்டுக்கு அந்த சீட்டை வேக்கண்ட்டாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் டைரக்ட் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இஸ் மேண்டேட்ரி ஃபார் தமிழ்நாடு. ஆல் இண்டியாவுக்கு அப்படி இல்லை. ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் நீங்கள் நேரடியாக ஒரு காலேஜுக்கு போய் சேரணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்தா தான் நேராக போகணும். ஃப்ளோட் கொடுத்தா ஆல் இண்டியாவில் நேராக போக வேண்டியதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா வருஷமும் இதே தான், டைரெக்டாக போய் தான் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது செய்யணும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் எத்தனாம் தேதிக்குள்ளே, செப்டம்பர் 5க்குள்ளே நீங்கள் காலேஜில் அட்மிஷன் அப்படிங்கிறது போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது லாஸ்ட் டேட். சரிங்களா, ஆனால் பிஃபோர் செப்டம்பர் 5 அண்ட் ஈவினிங் 5 PM அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமாக இருக்குது. அடுத்து பேமெண்ட் ரிசிப்ட். இதே பிடிஎஃப்ல அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசிப்ட்டுங்கிறது இங்கே காமிப்பாங்க. இந்த பேமெண்ட் ரிசிப்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சில காலேஜஸ் இதையும் கேட்பாங்க. இது வந்து நேற்றுக்கு டவுன்லோட் பண்ண ஒரு சில மாணவர்களுக்கு மேபி வராமல் கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் திரும்ப லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த பேமெண்ட் ரிசிப்ட்டுங்கிறது வருது. சரிங்களா, இதுலேயே எனேபிள் ஆகிடுது. இங்கேயும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அந்த மற்ற விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு நீங்கள் இது வரைக்கும் பே பண்ண செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீஸ். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணது வந்து டெபாசிட் அமௌண்ட். எப்போ பண்ணியிருப்போம், நம்ம அப்ளிகேஷன் ஆரம்பித்த உடனே, கவுன்சிலிங் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற டைமில் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்போம். மேபி நமக்கு வந்து ஜூலையில் 14, 15, 16 அந்த மாதிரி தேதியில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது இங்கே இருக்கும்.
எவ்வளோ பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1,31,500 rupees அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 30,500 அப்படின்னு இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் அப்படின்னா இந்த இடத்துல எதுவும் இருக்காது. இந்த இந்த ரோவே இருக்காது. அப்போ இது வந்து டியூஷன் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸ் வந்து இந்த கேண்டிடேட் சிஎம்சி வெள்ளூர்ன்றதுனால 56,330 கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எந்த காலேஜ் வந்திருக்கோ அதுக்குரிய டியூஷன் ஃபீஸ் இங்க இருக்கும். ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்வேர் பிட்வீன் ஒரு 4,35,000 ஆர் 4,50,000. மேனேஜ்மெண்ட் கோட்டானா 15 lakhs அல்லது என்ஆர்ஐ கோட்டானா 27 lakhs. பிரைவேட் யூனிவர்சிட்டினா இதை விட அதிகமா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த 2 விஷயத்த நீங்க காலேஜுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் அகைன் உங்களுக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் வந்து இட் இஸ் அவைலபிள் இன் ஆர் வெப்சைட். இது நம்மளுடைய மிஸ்பா அகாடமியினுடைய வெப்சைட், அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் கீழே போனீங்க, ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ் அட்மிஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் the WhatsApp group, individual WhatsApp group for all the medical colleges across தமிழ்நாடு. சரிங்களா? அண்ட் அதர் ஸ்டேட்லையும் சில கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போட்டிருக்கோம். இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஏசிஎஸ், பாரத், செட்டிநாடு, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இதுலலாம் ஒவ்வொரு இது இருக்கும். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ராமச்சந்திரா கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ரீ ராமச்சந்திரா அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு இதில் அதே மாதிரி எல்லா காலேஜஸ்க்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த குரூப்பில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் வந்து அன்வான்ட் மெசேஜஸை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஒருத்தர் ஒரு குரூப்பில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம். நீங்கள் மல்டிபிள் குரூப்ஸில் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிமூவ் பண்ணியும் விடுவாங்க. ஒரு வேளை தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஒருத்தர் நிறைய குரூப்பில் இருக்கிறதாக பார்த்தா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னா அந்த காலேஜினுடைய அட்மிஷன் ப்ராசஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு தேவராஜ் யூஆர்எஸ் இருக்கு, இங்கே வந்து உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து கேஎஸ் ஹெக்டே, ஜேஎஸ்எஸ் மைசூர், இந்த மாதிரி சில கல்லூரிகள் அல்லது தமிழ்நாட்டிலே பார்ப்போமே, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம். 37 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து பிஎஸ்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிஎஸ்ஜியினுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. உங்களுக்கு பிஎஸ்ஜி கிடச்சிருக்குன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூர்களில் இருப்பீங்க, டேரெக்டாக பிஎஸ்ஜிக்கு போய் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபோன் பண்ணால் நிறைய காலேஜஸ் ஆன்சர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு காண்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த குரூப் மற்ற விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த குரூப்பில் யாராவது ஒருத்தர் அந்த லோக்கல்லே இருப்பாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாணவராக இருந்தால் அவங்க கோயம்புத்தூர் பிஎஸ்ஜிக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டேவே இன்றைக்கே என்ன பண்ணியிருப்பாங்க, போய் அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணுற பட்சத்தில் அந்த மாணவர்கள் வந்து இந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரூப். எல்லா காலேஜஸ்னுடைய லிங்க்கும் கொடுத்துருக்குறோம். டென்டல் காலேஜஸ்னுடைய லிங்க்கும் கூடிய விரைவில் வந்துடும். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்களுக்கு இதனுடைய லிங்க்கையும் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோவை, இந்த லிங்க்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும், செக்லிஸ்ட் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பார்த்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இடம் கிடைத்த மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சீட்டு கிடைக்கல அல்லது கிடைச்ச காலேஜை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்கள் பெற்றோர்களுக்கு வருகிற 2ஆம் 3ஆம் சுற்றுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.